Good morning, champion. This is Professor Aswadan from Government College Technology. I am IMA Technical Champion Chandru Alangur. Next, Chandru வந்து நம்ம கூட மெட்டல் கட்டிங்ல இருந்து and tool material இருந்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் கொண்டு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன? Taylor two-life equation. First பார்க்க போறோம். Taylor two-life equation க்கு relation between cutting speed v and the two-life t. அது ஃபார்முலா சொன்னா Vt power n is equal to c அப்படினு சொல்றாங்க. So Vt power n equal to c ன்றது தான் வந்து Taylor two-life equation. v னா கட்டிங் வெலாசிட்டி, னா two-life, n னா எக்ஸ்பென்ஸ், c னா மெஷினிங் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. அடுத்து வந்து டூல் மெட்டீரியல்ஸ் பத்தி பார்க்க போறோம். கார்பன் ஸ்டீல் டூல். அது வந்து கட்டிங் ஸ்பீட் வந்து 10 மீட்டர் per minute, டெம்பரேச்சர் ranges from 200 to 250 degree Celsius, used for making handles, narrow blades and taps, used for machining soft material like magnesium, aluminum and wood. ஸோ இந்த டூல் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் ஒன்றை விட ஒன்று பெட்டராக இருக்கும். லைஃப்பில் வந்து நம்ம பார்த்தோம் ஒரு பொருள் பார்த்தோம்னா அந்த பொருளோட இன்னொரு பொருள் பெட்டராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மனுஷனோட கண்டுபிடிப்பு எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கண்டுபிடிச்சிருப்பான் டூல்ஸ் எதுக்கு ஒரு மெட்டீரியல் அப்படின்னு தேடியிருப்பான். அப்போ வந்து அவனுக்கு கார்பன் ஸ்டீல் வந்து உகந்ததாக இருக்காது, ஹை கார்பன் ஸ்டீல் தான். அப்புறம் அதை விட பெட்டராக வேணும் அப்படின்னா ஹை ஸ்பீட் ஸ்டீல் போகலாம். அதை விட பெட்டராக வேணும்னா டைமண்டுக்கு போகலாம். அதை விட பெட்டராக வேணும்னா கியூபிக் போகிறேன். அதை விட பெட்டராக வேணும்னா சிமெண்ட்டுக்கு, அதை விட பெட்டராகனா செராமிக் ஆர் சிமெண்ட் ஆக்சைடு அப்படின்றது போகலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பம்சம் இருக்கும். இப்போ இது வந்து மெஷினிங் சாஃப்ட் மெட்டீரியலுக்கு கார்பன் ஸ்டீல் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஹை ஸ்பீட் ஸ்டீல் வந்து எது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க? ஹை ஸ்பீட் ஸ்டீல் வந்து ஸ்பீட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 30 to 50 meter per minute, temperature ranges வந்து 650 degree Celsius, toughness is highest among all cutting tool material. வந்து டஃப்னஸ் தான் அந்த ஹை ஸ்பீட் ஸ்டீலுக்கு வந்து டஃப்னஸ் வந்து உகந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து டைமண்ட் பார்க்குறோம். hardest substance among all known material, has low thermal conductivity, low coefficient of friction and low thermal expansion, used for brittle material. அது பிரிட்டிலாக இருக்கும். டைமண்ட் வந்து பிரிட்டில். சரியா? என்னன்னா hardest substance among all material உண்மைதான். லோ தெர்மல் கண்டக்டிவிட்டி, லோ ஃப்ரிக்ஷன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட், லோ தெர்மல் எக்ஸ்பான்ஷன் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது சிபிஎன். சிபிஎன் வந்து செகண்ட் ஹார்டஸ்ட் எலிமெண்ட் ஆஃப்டர் டைமண்ட், நான் நேச்சுரல் மெட்டீரியல். கட்டிங் ஸ்பீட் ranges from 600 to 800 meter per minute, used as abrasive in grinding wheels. ஸோ இது வந்து செகண்ட் ஹார்டஸ்ட் எலிமெண்ட் அப்படின்றது ஒரு முக்கியமான பாயிண்ட். சிமெண்ட் கார்பைட். Cement carbide manufactured by powder metallurgy technique. Cobalt act as a binder. Cutting speed range வந்து 60 to 200 meter per minute, temperature வந்து 1000 to 1200 degree Celsius, consist of tungsten carbide 94% and cobalt 6%. ஓகே, டங்ஸ்டன் கார்பன் 94ம் கோபால்ட் 6% இருக்கு. கோபால்ட் ஆக்ட் as a binding agentன்றது மறக்க முடியாத விஷயம். அடுத்து வந்து ceramic or cemented oxide, manufactured by powder metallurgy, consist of grained powder of aluminum oxide with SiC and chromium, magnesium and nickel oxide. Cutting speed ranges from 300 to 600 meter per minute, temperature வந்து 1400 degree Celsius. ஸோ இதில் முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன்னோட ஒன்று பெட்டராக இருக்கும் அவசியம். அதாவது முக்கியமாக ஹெச்எஸ்எஸோட காம்போசிஷன் கேட்பாங்க. அதான் வந்து காம்படிஷன். இது எல்லாமே இருந்தாலும் வந்து ஒரே கேள்வி அப்புறம் ஹெச்எஸ்எஸ் 1841 ஒரு வாலிபன் 4 வருஷ கோர்ஸ் படிக்க 18 வயதில் வந்தான் அப்படின்னு தான். அப்போ 1 வெனாடியம், 4 குரோமியம், 18 டங்ஸ்டன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு டூல் மெட்டீரியல் இருக்கு, அது ஸ்டெலைட்டு. ஸ்டெலைட் இஸ் கேஸ்ட் அலாய். இது கேஸ்டிங் தயாரிப்பாங்க. அது என்ன இருக்குன்னா குரோமியம் இருக்கும், கோபால்ட் இருக்கும், டங்ஸ்டன் இருக்கும். ஸோ இப்போல்லாம் காக்காவை பார்க்குறோம்னா ஸ்டெலைட் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இட் இஸ் அ குரோமியம், அப்புறம் இட் இஸ் அ கோபால்ட், அப்புறம் டங்ஸ்டன். ஸோ 3 சேர்ந்தது தான். கோபால்ட் வந்து பைண்டிங் மெட்டீரியல் மறக்கக்கூடாது. ஸோ இதை டூலில் நம்ம கற்றுக் கொடுத்த வீடியோ தேங்க்ஸ்.